குடும்பஸ்தன் திரைப்படமானது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா மாறி இருந்துச்சு. இந்த ஒரு வேளையில தான் ஓடிடியை பொறுத்தளவுக்கு ஆண்கள் கொண்டாடும் வெற்றியா மாறி இருக்கு. எஸ், ஓடிடில தரமான சம்பவம் பண்ணி இருக்கு குடும்பஸ்தன் திரைப்படம். என்ன நடந்திருக்கு, அப்படி என்ன தரமான சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் மணிகண்டன் நடிப்புல ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்துல ஜனவரி 24ஆம் தேதி வெளியான திரைப்படம் தான் குடும்பஸ்தன். திரையரங்குகள்ல மெகா ஹிட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வெளியானதுல இருந்தே பாசிட்டிவ் வியூஸ் அதிகமா வந்துகிட்டு இருந்தது. குறிப்பா இந்த படத்தை குடும்பங்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. திரையரங்குல மட்டுமே குடும்பஸ்தன் திரைப்படம் கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேல வசூலை ஈட்டி வசூல் சாதனை படைச்சிருந்தது. பட் பலருமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணி இருந்தாங்க. இதனாலேயே எப்படா இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறையவே இருந்துச்சு. அதன்படிதான் மார்ச் 7ஆம் தேதி திரைப்படமானது G5 ஓடிடி தளத்துல வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருந்த காரணத்தினால ஓடிடில வெளியானதுல இருந்தே அதிகமான ரசிகர்கள் தொடர்ந்து பார்க்க தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் படம் வெளியான முதல் 4 நாட்கள்லயே 50 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு. இதை G5 நிறுவனமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா படத்துக்கு பெண்களை விடவும் ஆண்கள் அதிகமான ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட சொந்த வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே மிடில் கிளாஸ் பசங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களோ அதை திரையில சிறப்பாவே காமிச்சிருக்காங்க. இதன் காரணத்தினாலேயே இளைஞர்கள் அதிக அளவுல இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு. மணிகண்டன் திரைப்படம் அப்படின்னாலே தொடர்ந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அவரோட திரைப்பயணத்துல அடுத்தடுத்து தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. குடும்பஸ்தன் திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில குடும்பஸ்தன் திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு படமும் இதுக்கு முன்னாடி இதே தியேட்டரில் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கேமராக்களும் இத்தனை மைக்குகளும் வந்து நீங்கள் எங்ககிட்ட இருந்து வந்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்ததுக்காக முதற்கண் நன்றி. ஏன்னா பெரிய படங்களுக்கு நிகராக கம்பீட் பண்ணுற ஒரே தியேட்டரில், ஆனால் அப்படியான அதிக வசதி வாய்ப்புகள் இல்லைனாலுமே நீங்கள் பெரிய மனசு பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலை பார்த்தது, இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது தான் இந்த படத்துக்கு 50% நாங்கள் 50% படம் எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சோன்னா அதை சரியாக சேர்க்கறதுக்கான வேலையை நீங்கள் தான் செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருமே கண்டிப்பாக நல்ல படமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு சமயமும் அப்படி நடக்கிறது வந்து உண்மையாக இந்த படத்தினோட டீம், நான் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே தான் வெற்றி சொன்னேன். நான் தனியாக ஒரு ஆளாக போய் வேலை செய்யலை. எல்லா டீமும் 3 டீமுமே அவ்வளோ யுனைட்டடாக இருந்து வேலை பார்த்ததுனால தான் இது நடந்தது. அப்படி அமையுது. நான் அன்ரிலேட்டபுளாக இருந்து நான் என்ன கதை பண்ணுறதுன்றதுக்கு நான் இது தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். தட் நம்ம பண்ணுற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம்.